இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் விசேட கண்காணிப்பு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நீர் மின்சார உற்பத்தியில் அதிகரிப்பு காணப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு. யுக்ரைன் பாராளுமன்ற தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. மொனராகலை படல்கும்பர பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேடையை தயார்படுத்திக் கொண்டிருந்த ஆதரவாளர்கள் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பொல்லுகளுடன் வருகை தந்த குழுவினர் தமது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாக மக்கள் விடுதலை முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 உட்பட சிலர் காயமடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த குழுவினர் தாக்குதல் நடத்துவதற்கு வருகை தந்ததுடன் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னர் மேலதிக போலீஸ் குழுக்கள் 2 படல்கும்பர பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் விசேட கண்காணிப்பு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னரான மற்றும் பின்னரான செயற்பாடுகள் தொடர்பிலும் தேர்தல் இடம்பெறவுள்ள தினமும் இந்த கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் கலாநிதி பிரதீப மகாநாமகேவ கூறினார். விசேடமாக தேர்தல் கடமைகளில் அரசு உத்தியோகத்தர்கள் செயற்படும் விதம் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளருடன் விரிவாக கலந்துரையாடியுள்ளதாக பிரதீப மகாநாமகேவ குறிப்பிட்டார். பதுளை மொனராகலை மாவட்டங்களில் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் அரசு உத்தியோகத்தர்கள் செயற்பட்டால் அது தொடர்பில் பதுளையில் உள்ள கிளை அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் என மனித உரிமைகள் ஆணையாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊவா மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு பதுளை மாவட்டத்தில் அண்மையில் இடம்பெற்ற நடமாடும் சேவையில் தேசிய அடையாள அட்டைக்கு 2000க்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிடுகின்றது. பதுளை மாவட்டத்தில் 40,000க்கும் அதிகமானவர்களிடம் தேசிய அடையாள அட்டை இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் சரத்குமார் தெரிவித்தார். விண்ணப்பித்தவர்களின் அடையாள அட்டைகளை இவ்வாரத்திற்குள் தயார் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பதுளை மாவட்டத்தில் 10 இடங்களில் அண்மையில் இந்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இலவசமாக வழங்கப்படும் இந்த சேவையினூடாக அதிக பலனை பெற்றுக் கொள்ளுமாறு கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் கூறினார். வாக்காளர்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்கும் வகையிலேயே கெஃபே அமைப்பு தேர்தல்கள் செயலகத்துடன் இணைந்து இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நீர்மின் உற்பத்தியில் கடந்த மே மாதத்திலிருந்து அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நீர்மின் உற்பத்தி 51% அதிகரித்துள்ளதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தசநாயக்க தெரிவித்தார். நிலக்கரி மின் உற்பத்தி 32.5% காணப்படுவதுடன் எரிபொருள் பாவனையுடன் இடம்பெறும் அனல் மின் உற்பத்தி 12% குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 80% காணப்பட்ட அனல் மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதால் பெருமளவிலான செலவினங்களை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக மின்சார சபை தெரிவிக்கின்றது. இதேவேளை லக்ஷபான, காசல்டி, கன்யன் மற்றும் மவுசாகலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது உயர்வடைந்துள்ளது. ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கினை 80 ரூபாய் கட்டுப்பாட்டு விலைக்கு கொள்வனவு செய்யும் திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் இதுவரை சுமார் 1 லட்சம் கிலோகிராம் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. பதுளை, வெளிமடை, கெப்பட்டிபொல மற்றும்
பூவ பரணகம ஆகிய பகுதிகளில் சதோச விற்பனை நிலையங்களூடாக உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது. இதேவேளை அறுவடை நிறைவு பெறும் வரையில் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் லலிந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இதேவேளை உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி தீர்வை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் தீர்வை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 15 ரூபாவாக காணப்பட்ட தீர்வை 40 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கு 25 ரூபாவாக காணப்பட்ட தீர்வை 35 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் உற்பத்திகளை பாதுகாக்கும் நோக்கில் தீர்வை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையர்களை சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பும் நடவடிக்கை தொடர்பில் இந்திய பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளன. ஆட்கடத்தல் தொடர்பில் இலங்கையர்கள் உட்பட 4 சந்தேக நபர்கள் தென்னிந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வர்த்தக கப்பலில் இலங்கையர்கள் 6 பேரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதாக ஆட்கடத்தல்காரர்கள் உறுதியளித்துள்ளனர். இதற்கமைய இலங்கையர்கள் தலா 5 லட்சம் இந்திய ரூபாய்களை ஆட்கடத்தல்காரர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு பயணிப்பதற்காக இந்தியாவிற்கு விமானம் மூலம் வருகை தந்த 6 இலங்கையர்கள் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் இந்திய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். படகு மூலம் 200 கடல் மைல் தூரத்திற்கு சென்று அங்கிருந்து வர்த்தக கப்பல் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க முடியும் என ஆட்கடத்தக்காரர்கள் இலங்கையர்களுக்கு உறுதியளித்திருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவி வருகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். எதிர்வரும் சில நாட்களில் இலங்கையில் காணப்பட்டு வந்த இந்த மழை கொண்ட காலநிலை ஓரளவு குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் மேற்கு சப்ரகமு மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். முக்கியமாக இந்த பிராந்தியங்களில் காலை வேளையில் மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் கொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தால் இந்த பிரதேசங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.